4 மணிக்கு அடுத்த 3 மணி நேரத்துக்கு எங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படின்ற அலர்ட்டை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 23 மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது. 12 மாவட்டங்களில் கொஞ்சம் கனமழை மாதிரியான மழையே இருக்கும். அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. எஞ்சிருக்கக்கூடிய 12 மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை எதிர்பார்க்கலாம். மற்ற மாவட்டங்களில் மழை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு தான் தெரிகிறது. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா நம்ம காலையில் சொல்லியிருந்தோம். காலையில் சொன்னது இந்த ஜோனில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 4 மாவட்டங்களில் மழை அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ நிலைமை மாறி இருக்கிறது. அது நான் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தினால நான் அப்படியே சொல்கிறேன். சென்னை, அதே போல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், அதே போல் திருவள்ளூர், இந்த பகுதிகளில் 7 மணி வரை நல்ல ஒரு மழையை எதிர்பார்க்கலாம். அதாவது மின்னல் மற்றும் இடியோடு கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். எங்கே அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் மழை இருக்கும். அதே போல் கடலூர், அடுத்தது தஞ்சாவூர், அதே போல் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அப்படின்னு இந்த டெல்டா மாவட்டங்களுடைய பகுதிகள், ராமநாதபுரம் இதில் சேருகிறது. ஸோ இப்போ இந்த 12 மாவட்டங்கள் எப்படி வருது அப்படின்னா சென்னை, கேடிசிசி இந்த 4 மாவட்டம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம், இங்கே கடலூர் மாவட்டம், இந்த டெல்டா மாவட்டங்கள். ஸோ இங்கே தான் இப்போது மழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. 7 மணி வரை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதாவது சென்னை ஜோன், இந்த 4 மாவட்டங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதே போல் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள், இதெல்லாம் சேர்த்து எஞ்சி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 11 மாவட்டங்கள் அந்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சேலம், கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி. ஸோ இதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கிறது. சரி, இப்போ மழைக்கான அலர்ட் மட்டும் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கிறது புரிகிறது. இப்போ வானிலையும் மாறி இருக்கு. 7 மணி வரை தமிழக மேப் ஃபுல்லாகவே மழையில் நனைந்திருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. தமிழகத்தில் இரவு 7 மணி வரை மழை அப்படின்றது தெரிகிறது. சரி, இதுக்கு புதிய மேகங்கள் உருவாயிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புதிய மேகங்கள் உருவாகி இருப்பதால் தான் அலர்ட்டை மாற்றியிருக்காங்க. எங்கெங்க மேகங்கள் உருவாகி இருக்கு அப்படின்னா சென்னையில் சற்று நேரத்திற்கு முன்பு மழை பெய்தது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா பொன்னேரியில் தீவிரமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ மேலே ஆந்திரா மேலிருந்து புதிய மேகங்கள் உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. பழவேற்காடு, பொன்னேரி, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், மறைமலை நகர், உத்திரமேரூர், இந்த மேகங்கள் அப்படியே என்னன்னா உள் மாவட்டங்களுக்கு நகரும். உள் மாவட்டங்களுக்கு நகரப்போ அங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ நம்ம பல புயல்களை பார்க்குறப்பவும் புதிதாக உருவாகக்கூடிய மேகக்கூட்டம் இது போல தான் அப்படியே நகர்ந்து அப்படியே சென்று கொண்டிருந்தது. ஆனால் இது வேகமாக நகரக்கூடிய மேகக்கூட்டமாக இருக்குது. ஸோ இந்த மேகக்கூட்டம் நம்ம பார்க்குறோம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இன்னொரு எட்ஜ் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருக்குது. ஸோ இது அப்படியே நகரும். இப்போ மத்திய மாவட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ விழுப்புரத்து பக்கத்தில் ஒன்று உருவாகி இருக்கு.